கர்ணன் மற்றும் வாலி யார் மாபெரும் வீரர்? இது ஒரு கற்பனை கதை. நீங்கள் நினைத்து பாருங்கள், கர்ணனும் வாலியும் நேருக்கு நேர் மோதினார்கள் எனில் இது ஒரு சாதாரணமான மோதல் அல்ல. இது சக்தியும் வீரமும் கட்டி எழுந்த ஒரு போர்க்களம். வாருங்கள், இன்று நாம் இந்த இரு மகாவீரர்களின் கதையை பயணிப்போம். கர்ணன் ஒரு தியாக சிங்கம். சூரியனின் மகனாக பிறந்த கர்ணன் கௌரவர்களின் தரப்பில் போராடிய ஒரு அதிசய வீரன். அவனது வாழ்க்கை சோதனைகளால் நிரம்பியது. பிறந்ததிலிருந்தே அவனுக்கு அவமானங்களும் வஞ்சகங்களும் தொடர்ந்தன. துரோணரிடம் போர் பயிற்சி பெற முடியாததால் அவன் பரசுராமரிடம் சென்றான். அங்கு கடுமையான பயிற்சி மேற்கொண்டு அஸ்திரம் சஸ்திரம் என்பவற்றில் புகழ்பெற்ற வீரனாக உருவானான். ஆனால் பரசுராமர் அவன் க்ஷத்திரியன் என்பதை அறிந்து அவனுக்கு கொடுத்த பிரம்மாஸ்திரத்தை மறந்துவிடும் சாபம் கொடுத்தார். கர்ணனின் முக்கியமான ஆயுதம் காவச குண்டலம். இது அவனுக்கு கடவுள் கொடுத்த ஒரு அருளாக இருந்தது. ஆனால் அதையே பகவான் கிருஷ்ணன் இந்திரன் மூலமாக வஞ்சித்து வாங்கினார். ஆனால் இதனால் அவன் தளரவில்லை. அவன் தனக்கே உரிய வீரத்துடன் வாழ்ந்தான். இப்போது வாலி பற்றி பார்ப்போம். ஒரு மாபெரும் வீரன் வாலி. வானரர்களுக்கு மன்னன், அழியாத சக்தியின் உருவம். அவன் ஒரு நேரத்தில் 2 மடங்கு வலிமையை உடையவன். இதற்கு காரணம், அவன் போர் செய்யும் போது எதிரியின் சக்தியை பாதி உறிஞ்சி தனது வலிமையாக மாற்றிக்கொள்வது. ஒரு முறை ராவணன் வாலியை சவால் விட்டான். ஆனால் வாலி ராவணனை பிடித்து தன் வாலில் தூக்கி கொண்டு பல நாட்கள் பறந்து கொண்டே சென்றான். இதுவே அவனது அபாரமான சக்திக்கான சான்று. ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு பலவீனம் இருந்தது. அது ராமன். கர்ணன் எதிர் வாலி. யார் மிகப்பெரிய வீரன்? இப்போது இந்த கேள்விக்கு பதில் தேடலாமா? ஒரு புறம் கர்ணன் ஒரு தனி வீரன். மகாபாரத போரில் அஸ்திரத்துடன் தனியொருவனாக சண்டையிட்டவன். மறுபுறம் வாலி அபாரமான, எதிரியின் பாதி சக்தியை உறிஞ்சி போரிடக்கூடியவன். ஆனால் இருவருக்கும் ஒரே ஒரு பொதுவான விஷயம் இருக்கிறது. அவர்கள் இருவரும் வஞ்சகத்தால் வீழ்ந்தவர்கள். கர்ணன் கிருஷ்ணனின் அறிவியல் நுணுக்கத்தால் வீழ்ந்தான். வாலி ராமனின் தந்திரத்தால் வீழ்ந்தான். ஆக இருவரும் தனித்தனி உலகத்தில் அழியாத வீரர்கள். அவர்கள் யார் அதிக வீரர் என்பதை தீர்மானிக்க முடியுமா? இல்லையே. வீரர்கள் ஒப்பிடப்படுவதற்கு அல்ல, அவர்கள் போற்றப்படுவதற்கு. இதோ ஒரு வீரத்தையும் தியாகத்தையும் மையமாக கொண்ட கதை முடிகிறது. ஆனால் உங்கள் மனதில் இன்னும் ஒரு கேள்வி இருக்கும். யார் அதிக வீரன்? அதை நீங்கள் முடிவு செய்யுங்கள்.